ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதத்துடைய கடைசி கட்டமாக கடைசி 10 நாள் உங்களுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நடக்க போகுது, என்ன மாதிரி சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காத்திருக்கு அப்படிங்கிறத நாம நிச்சயமா இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிரக நிலை ஒவ்வொரு விதமான மாற்றங்களை உங்களுடைய ராசிக்கு நிச்சயமா ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில உங்களுடைய ராசி துலாம் ராசி இருந்தா கண்டிப்பா உங்களுடைய ராசிக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் உருவாக போகுது அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொண்டு பயனிடலாம். துலாம் ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனிடுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரக நிலை முதல்ல என்ன மாதிரி ஒரு சூழல் அமைந்திருக்கு, ஒவ்வொரு கிரகங்களுடைய அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஒவ்வொன்றாக ஏற்பட போகுது அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ துலாம் ராசி நேயர்களுக்கு கிரக நிலைகளை முதல்ல நாம் தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசியில் சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரக நிலை அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் பஞ்சமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறார். ரண ருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் சனி இருக்கிறார். களத்திரஸ்தானத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் இருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் சென்றிருக்கிறார். பாக்கியஸ்தானத்துல குரு அமர்ந்திருக்கிறார். லாபஸ்தானத்துல கேது இருக்கிறார். ஸோ கிரக நிலைகள் இப்படி தாங்க உங்களுடைய ராசிக்கு இந்த காலகட்டத்தில் இருக்க போகுது. ஸோ இந்த கிரக நிலைகளை வைத்து உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் அதாவது மே 25ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிநாதனின் பாக்கியஸ்தான சஞ்சாரத்தால் பலவிதமான பிரச்சனைகள் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க. பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு முன்னேற்ற பாதையில செல்லக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தாயினுடைய உடல் நலத்துல கவனம் கண்டிப்பா உங்களுக்கு அவசியம். உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்தவரை பார்க்கும் பொழுது உஷ்ணம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் உங்களுக்கு வரலாங்க. சில நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் இந்த மாதிரி மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில துலாம் ராசி நேயர்களுக்கு ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலை கூட ஏற்படலாம். நல்ல பணப்புழக்கம் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி எதிர்பாராத மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையலாம். முயற்சிகளின் பேரில் பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் தங்கு தடையின்றி உங்களுக்கு நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. புதிய வீடு, மனை ஆகியவற்றை வாங்கும் போது கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்துல கவனமாக நீங்க செயல்படணும். அதாவது இந்த மாதிரி விஷயத்துல நீங்க ஈடுபடும் பொழுது ஒரு முறைக்கு 2 முறை நன்றாக ஆலோசித்து நல்ல முடிவுகளை நீங்க எடுக்கலாம். இந்த விஷயத்தை அலட்சியமாக நீங்க பார்க்கவே கூடாதுங்க. ஒரு முறைக்கு 2 முறை இந்த மாதிரி விஷயத்தை விசாரித்து வாங்குவது ரொம்ப ரொம்ப முக்கியம். நண்பர்கள், உறவினர்கள் இவங்க மத்தியில பார்த்தீங்கன்னா அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா இருக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ இந்த காலகட்டம் நீங்கள் கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையலாம். சற்று முயற்சி எடுத்தீங்கன்னா பதவி உயர்வு கூட உங்களுக்கு தேடி வரும். ஸோ கடினமாக உழைக்கும் போது இன்னும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்து முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, எதிர்பார்த்த சலுகைகள், எதிர்பார்த்த சம்பள உயர்வு இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பின்பற்றி செயல்படலாம். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா மே மாதத்துடைய கடைசி கட்டமாக கடைசி 10 நாள் பார்க்கும் பொழுது வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமா இருக்கிறது. இதனால வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய சூழலும் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படும். கலைத்துறையில இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் சற்று தாமதமாக வந்தாலும் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடக்குங்க. அதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா பாசிட்டிவான பலன் உங்களுக்கு வந்து சேருங்க. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இருக்காது. ஸோ இதனால உங்களுக்கு மன உளைச்சல் நிச்சயமாக ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நினைத்து பயப்படாமல் இதை பற்றி யோசிக்காமல் இருப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு அவசியமாகவே சொல்லப்படுது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடன் இருப்பவரால் பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாங்க. அதனால யாரையுமே நீங்கள் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அரசியல்வாதிகளுக்கு சீரான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாணவ மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா
சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையலாம். உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த பலன்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உங்களுக்கு வந்தே தீருங்க. ஸோ மாணவர்களுக்கு என்னதான் சிரமமாக இருந்தாலும் பாசிட்டிவான பலன் நிச்சயமா காத்திருக்கு. துலாம் ராசியில சித்திரை 3, 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு மே மாதத்துடைய கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை தலை தூக்க செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்து கொள்வது அவசியம். இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்கலாம், இந்த பிரச்சனைகளை எப்படி முடிவெடுக்கலாம் அப்படின்றத மட்டுமே நீங்கள் யோசிக்கணும். சாதுரியமாக பேசி எதையுமே சமாளிப்பது உங்களுக்கு நல்லதுங்க. பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருப்பது அவசியம். வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு மே மாதத்துடைய கடைசி வாரத்தில், அதாவது மே 25ஆம் தேதியிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த வாரம் எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை உங்களுக்கு உண்டாகும். அதாவது மன வலிமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கலாம். இதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். சந்திரனுடைய சஞ்சாரத்தால் உடல் ஆரோக்கியம், மனதில் உற்சாகத்தை உங்களுக்கு தரலாங்க. ஸோ உடல் ஆரோக்கிய ரீதியாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் எந்தவித பிரச்சனையுமே ஏற்படாது. அடுத்ததாக துலாம் ராசியில் விசாகம் 1, 2, 3 இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த வாரம் அவ்வப்போது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு நீங்களாம். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. போட்டிகள் இதனால நீங்கிடும். வர வேண்டிய பழைய பாக்கிகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உங்களுக்கு வசூலாகலாம். உத்தியோகஸ்தாரர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நிச்சயமா நீங்கிடும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. திறமையான செயல்கள் மூலம் உங்களுக்கு பாராட்டு கிடைக்குங்க. ஸோ இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க துலாம் ராசினியர்களுக்கு புகழ், அந்தஸ்து, மரியாதை, மதிப்பு என அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையலாம். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தினமும் நவ கிரகங்களை சுற்றி வருவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அது மட்டுமில்லாமல் குல தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் துலாம் ராசி நேயர்களுக்கு மே மாதத்துடைய கடைசி கட்டமாக மே 25ஆம் தேதியிலிருந்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.